ஆனா ஒரு சிலர் திருவரங்கத்தை முதனார்ட்ட கேட்டாலாம், எதுகை மோனை வரணுங்கிறதுக்காக எந்த உதாரணம் வேணாலும் சொல்லலாமா? ஒரு பெண் யானை பின்னாடி ஆண் யானை நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. நாம ராமானுஜர் திருவடிகளை போய் பிடிப்பதை இப்படி ஒரு காமுறும் ஆண் யானை பெண் யானை பின்னாடி போகக்கூடிய காதலோடு ஒப்பிடுவதுங்கிறது பொருத்தமாக இருக்குமா என்று ஒரு சிலர் கேட்டார்கள். இதுக்கு பிள்ளைலோகம் ஜீயர் வியாக்கியானத்துல ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். என்ன விளக்கம் அப்படின்னா, பிரகலாதன் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான். இது விஷ்ணு புராணத்துல இருக்கு. நாராயணனிடம் பிரகலாதன் ஒரு பிரார்த்தனை முன்வைத்தான். என்ன பிரார்த்தனைன்னா, யா பிரீத்திர் அவிவேகானாம் விஷயேஷு அனபாயினாம். பெருமாள் பிரகலாதன்ட்ட கேட்டாராம், உனக்கு என்னடா வர வேணும்னார். பிரகலாதன் சொன்னா, எனக்கு உன் மீது பக்தி வளரணும்னா. பெருமாள் சொன்னார், ஏற்கனவே உனக்கு தான் நிறைய பக்தி இருக்கு, இன்னும் வளரணுங்கிறியே, என்னப்பா விஷயம்னு கேட்கிறார் பெருமாள். அதுக்கு பிரகலாதன் பதில் சொல்றான், உன் மேல பக்தி இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த பக்தி எவ்வளவு தூரம் முற்ற வேண்டும் என்றால், ஞானம் இல்லாதவர்கள், பக்தி இல்லாதவர்கள், பகவானிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள், இவாள்லாம் உலகியல் விஷயங்கள்ல எவ்வளவு பற்று வைக்கிறாளோ அந்த பற்றையும் பக்தியையும் ஞானியாகிய பக்தனாகிய அடியேன் உன் திருவடியில வைக்கணும்னா. ஏன்னா நம்ம பெருமாள் மீது வைக்கிற ஆசையை விட லௌகிக விஷயங்கள்ல வைக்கிற ஆசை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால பிரகலாதன் என்ன சொல்றானா, உன் மீது பக்தி வளர்ந்திருந்தாலும் லௌகிக வாழ்க்கை வாழக்கூடிய மக்களை பார்க்கிறேன், அவர்கள் உலகியல் விஷயத்தில் வைத்திருக்கும் பற்றுங்கிறது பிரகலாதனே சொல்றான். அப்புறம் என்ன பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு லௌகிக பற்று எவ்வளவு இருக்குன்னு. பிரகலாதன் சொல்றான், பெருமாளே நான் உன் மீது வைத்திருக்கும் பற்றை விட இந்த உலகத்தார் உலகியல் விஷயங்களில் வைத்திருக்கும் பற்று தான் அதிகமா இருக்குன்னு எனக்கு புரியுது. அதனால நான் உங்ககிட்ட என்ன வேண்டேன்னா, அவளை பார்த்தா பொறாமை இருக்கு, அல்பமான உலகியல் விஷயத்துல போய் இவ்வளவு பற்று வச்சிருக்காளே, ஆனா உயர்ந்த பெருமாள் இடத்துல எனக்கு அவ்வளவு பற்று இன்னும் உண்டாகலையேன்னு பொறாமையா இருக்கு. அதனாலதான் கேட்கிறேன், அவர்கள் உலகியல் விஷயத்தில் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார்களோ, யா பிரீத்திகி அவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி, அவர்கள் உலகியல் விஷயங்களில் எத்தகைய பற்று வச்சிருக்காளோ அந்த பற்றை கொடு, ஆனா உலகியல் விஷயத்துல கொடுத்துடாத, உன் விஷயத்தில் கொடுன்னு கேட்கிறான் பிரகலாதன். இப்ப திருவரங்கத்த முதனார் சொல்றார், பிரகலாதன் பெருமாள் விஷயத்துல கேட்டான். திருவரங்கத்த முதனார் சொல்றார், ராமானுஜர் விஷயத்துல ஒரு ஆண் யானைய பாக்குறோம், அது பெண் யானைன்னு சொன்னா அப்படி பித்து பிடித்த மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்கு. அந்த பித்து நமக்கு ராமானுஜர் திருவடியில வந்தா எவ்வளவு நன்னா இருக்கும். ஆகையினால அது போல் எல்லா காலத்திலும் பிடியை தொடரும் களிரென்ன யானுன் பிறங்கிய சீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்கள் திருவடிகளையே அடியேன் பின்பற்றி வர வேண்டும்.